ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் குட்டான ஒரு மூவி தான் பார்க்க போகிறோம். ஒன்லைன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பயங்கரமான ஜாயிண்ட் ஃபேமிலியாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ, அவனுக்கு அவனுடைய அக்கா ஹஸ்பண்ட், அக்காவோட குழந்தைங்க, இந்த மாதிரி ஒரு அழகான லைஃப் போயிட்டுருக்கு. பட் திடீர்னு எதிர்பார்க்காத நேரத்தில் அவனுடைய அக்காவும் மாமாவும் இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய 4 குழந்தைகளை வச்சுக்கிட்டு இவன் எப்படி வளர்க்குறான், அதுலேயும் ஃபினான்ஷியலாக இவன் எவ்வளோ கஷ்டப்படுறான், இதுக்கு நடுவில் அவனுடைய காதல் வாழ்க்கை வேற, இப்படி எல்லாமே சேர்ந்து அவனுக்கு ப்ரெஷர் கொடுத்தாலும் அது எல்லாத்தையுமே எதிர்த்து அவன் எப்படி போராடுறான் அப்படின்ற கதையை ரொம்ப எமோஷனலாகவும் ரொம்ப ஃபீல் குட்டாகவும் காட்டியிருப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் இந்த ஸ்டோரியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே ஹைப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையே எனேபிள் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க. இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே நம்ம ஹீரோவுடைய அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து இப்போ பாத்ரூமில் குளிச்சுட்டு இருக்கும்போது அவனுடைய அக்கா பசங்க 3 பேர் இருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பையன் பேரை நம்ம ஃபஸ்ட் பையன் அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம். 2வது பொண்ணு, 3வது பார்த்தீங்கன்னா ஒரு பையன். ஸோ இவங்க 3 பேரோட நேமையும் வச்சு நான் அடிக்கடி கூப்பிட்டேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப குழப்பமாக இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு பையன், 2வது பொண்ணு, 3வது பையன் அப்படின்னு சொல்லியே நான் கூப்பிடுறேன். இப்படி நம்ம ஹீரோ உள்ளே இருக்கும்போது சீக்கிரம் வெளியே வாங்க, எனக்கு எக்ஸாம் இருக்குது, நானும் சீக்கிரமாக ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் பார்த்தீங்கன்னா கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அரைகுறையாக குளிச்சுக்கிட்டு வெளியே வரும்போது ஃபஸ்ட்டு பையனும் 2வது பொண்ணும் போகிறதுக்கு முன்னாடியே 3வது பையன் பார்த்தீங்கன்னா முந்திட்டு உள்ளே போயிடுறான். ஸோ இதை பார்த்துட்டு மறுபடியும் இந்த ஃபஸ்ட்டு பையனும் 2வது பொண்ணும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எதுக்காக நீ அவனை உள்ள விட்ட, நான் இங்கே நின்றதை பார்த்தல, அவன் போகும்போது தடுத்து நிறுத்த வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் குளிச்செல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவனுடைய மாஸ்டர் டிகிரிக்காக ஒரு இன்டர்வியூக்கு போகிறான். அதாவது இப்போ வரைக்கும் அவன் படிச்சுட்டு தான் இருக்கான். மேல் படிப்புக்கு அவனுக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்காலர்ஷிப்காக தான் ஒரு இன்டர்வியூவை அட்டன் பண்ண போகிறான். அப்படி போகும்போது அவனுக்கு டை கட்டிலாம் பழக்கம் கிடையாது. அவனுடைய அக்கா கட்டி விடுறாங்க, மாமாவும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ ரொம்பவே அன்பானவங்க இவங்க 2 பேரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இவங்கெல்லாம் வெளியே கிளம்பும் போது நமக்கு தெரிய வருது, இவனுடைய அக்கா பார்த்தீங்கன்னா இப்போ 4வதாகவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ இவங்க 4 பேரும் அங்கேருந்து போகும்போது ரொம்ப சந்தோஷத்தோடு பார்த்தீங்கன்னா டாட்டா கட்டிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க, நாங்கள் சீக்கிரமாக வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் இவங்க 4 பேரும் இந்த ரோட்டுடைய கார்னருக்கு போகிற வரைக்குமே நம்ம ஹீரோவுடைய அக்கா மாமாவை பார்த்துட்டு கை காட்டிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு நல்லா தெரியுது இவங்க எந்த அளவுக்கு ஒரு பாசமான ஃபேமிலியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனுடைய ஸ்காலர்ஷிப்கான இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துக்கு போயிருப்பான். அந்த பிளேஸில் அவனுடைய ஷூலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிழிஞ்சிருக்கும். இதை வச்சுட்டு தான் அவன் உள்ளே போகலான்னு இருப்பான். பட் இருந்தாலும் அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. அவள் பார்த்தீங்கன்னா நீ இந்த ஷூ போட்டு போனா பார்க்கும்போதே அவனை வெளியே தொடுத்துருவானுங்க, இதை போட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஷூலாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறா. அதை சந்தோஷமாக அவனும் போட்டுட்டு உள்ள அந்த இன்டர்வியூக்கு போகிறான். அங்கே எல்லாத்தையுமே அவனுடைய ப்ராஜெக்ட்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெளியில் அவனுடைய லவர், அதாவது நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அவனுடைய ஃபோன்லேருந்து ஒரு கால் வருது. இந்த மாதிரி அவனுடைய மாமாவுக்கு வந்து கொஞ்சம் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டுட்டு அவளுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த டைமில் போய் நம்ம இவங்ககிட்ட இதை எப்படிடா சொல்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கொஞ்சம் கண்ணெல்லாம் கலங்கிட்டு நம்ம ஹீரோவை வெளியிலேருந்தே பார்த்துட்டு இருப்பாளா. ஹீரோவுக்கு அதை பார்க்கும்போது ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு தோணிருச்சு. அதுக்கப்புறம் அவனுடைய ப்ராஜெக்டை பற்றி கூட அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாமல் வெளியில் வந்து அவனுடைய மாமாவுக்கு ஹார்ட் அட்டாக் ஆயிருக்கு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் உடனே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். ஸோ கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி போகலான்னு பார்க்கும்போது 2வது பொண்ணு இடிச்சு போய் உட்காந்துட்டு இருக்கா. ஏய் என்னாச்சு, உங்கள் அப்பாவுக்கு எதுவும் ஆயிருக்காது, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ளே போய் பார்க்கும்போது அந்த இடத்துல அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே அவனால் நம்பவே முடியல. அந்த பக்கம் அவனுடைய அக்கா வேற கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு வயிறு வலி வேற வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ உடனே அவங்கள அந்த ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணுறாங்க. குழந்தை நல்லபடியாக பிறந்துருச்சு, ஆனால் என்ன அவனுடைய அக்கா இறந்து போயிட்டாங்க. இதை பார்த்த உடனே எல்லாருக்குமே மனசே உடஞ்சு போச்சு. ஒரே நாளில் 2 பேரையும் இழந்துட்டு இவங்க அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சோகத்தோடு உட்காந்துட்டு இருக்காங்க. அதுலேயும் நம்ம ஹீரோவோட கையில் இப்போ 4வதா இன்னொரு குழந்தை வேற இருக்குது. ஹீரோயினும் அதை பார்த்துட்டு சோகத்தில் தான் இருப்பான். அப்புறம் அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில் இப்போ வேற வழி இல்லை, அவங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு இப்போ நம்ம ஹீரோ கிட்ட வந்துருச்சுல்ல. ஸோ வழக்கம் போல் அவனுடைய அக்கா எழுந்து என்னென்ன வேலையெல்லாம் குழந்தைங்களுக்காக பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஹீரோ அவங்க ஸ்தானத்துலேருந்து பண்ண ஆரம்பிக்கிறான். காலையில் எந்திரிச்ச உடனே அவங்க 3 பேருக்கும் சமைச்சு கொடுத்து ட்ரெஸ்லாம் ரெடி பண்ணி கொடுத்து அந்த 3 குழந்தைங்களையும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறான். எப்பயுமே வழக்கமாக பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா இருக்கும்போது அவங்க 3 பேரும் அந்த ரோட்டுடைய கார்னர் வரைக்கும் அப்படியே கை காட்டிட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு போவாங்க. ஆனால் இப்போ என்னன்னா ரொம்ப சோகத்தோடு போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ இப்போ 4வதா பிறந்த அந்த குழந்தைய மட்டும் கையில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அது வந்து பெண் குழந்தை. அதுக்கப்புறம் நைட் ஆனால் நம்ம ஹீரோவால் சரியாக தூங்க கூட முடியல. அடிக்கடி எழுந்து அந்த குழந்தையோட டயப்பரை பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோவுக்கு 2வதா இன்னொரு சின்ன அக்காவும் இருப்பாங்க போல். அவங்க வந்து வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் கூட எட்டி பார்க்கவே இல்லை. இப்போ வீடியோ காலில் பேசிக்கிட்டு என்னை மன்னிச்சிடுடா, என்னால் வர முடியல, என் ஹஸ்பண்டுக்கு வேறு இங்கே கொஞ்சம் நாள் வேலை இல்லை, அதனால தான் வர முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது பரவாயில்லக்கா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் தான் படிச்சிருக்கான். அதனால அது ரிலேட்டடாக நம்ம வேறு ஏதாவது மேல் படிப்பு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் இப்போதைக்கு இவங்ககிட்ட போதுமான அளவுக்கு பணமும் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே பணம் வேணும் அப்படின்னு சொல்லி தான் ஸ்காலர்ஷிப்காக அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண போயிருப்பான். அதையும் அவன் ஃபுல்லாக அட்டன் பண்ணலை. ஏன்னா அதுக்குள்ளேயும் தான் அவனுடைய அக்கா மாமா தவறிட்டாங்கல்ல. ஸோ இப்போதைக்கு இவங்க எல்லாருமே பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு இவங்ககிட்ட வந்துருச்சு. அதனால தான் வேறு எதுவுமே பண்ணாமல் அவங்கள மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் இப்படியே இருந்தாலும் வேலைக்காகாது, இவனுக்கு அவங்க எல்லாருமே பார்த்துக்கிறதுக்கு பணமும் வேணும். ஸோ இப்போதைக்கு அவன் படித்த ஒரு டிகிரியை
மட்டும் வச்சு நம்ம ஏதாவது வேலை தேடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் அவனுக்கு வேலை கிடைக்கல. ஏன்னா எல்லாருமே இவனை விட அதிகமான படிப்பு தான் படிச்சிருக்காங்க. அப்போ அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டும் வந்துட்டு நம்ம 2 பேரும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிசினஸை பற்றியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பா. பட் இருந்தாலும் நீங்கள் இல்லாமல் அந்த குழந்தை கத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மற்ற பசங்களாம் வந்து கூப்பிடும்போது ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கை குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு போயிடுறான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கும் தோண ஆரம்பிக்குது, இப்போதைக்கு இவன் நம்மளுடைய பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டான், இவனுக்கு இந்த குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு மட்டும் தான் வேலை இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே அங்கேருந்து போயிடுறா. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோ வீட்டில் அவனுடைய அக்கா மாமாவோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்லலாம் எவ்வளோ பணம் இருக்குது, அது இன்னும் எவ்வளோ நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து பார்க்குறான். அது எதுவுமே ரொம்ப நாளைக்கு வராது. ஸோ கடைசியாக அவன் வந்து ஒரு முடிவு எடுத்துடுறான், இல்லை இது வந்து வேலைக்காகாது, நம்ம வந்து நம்மளுடைய மேல் படிப்பு படிக்கிற ஐடியாவெலாம் விட்டுட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போனால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனுடைய புக்கு எல்லாத்தையுமே மூட்டை கட்டி வச்சுட்டு இவன் யாரோ ஒருத்தர்கிட்ட இன்டர்வியூக்கு போகிறான் வேலை தேடி. அவரும் நல்லா இவங்கிட்ட இன்டர்வியூலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் சரி ஓகேப்பா இன்னும் ஒரு இன்டர்வியூ மட்டும் இருக்குது, அதுக்கு மட்டும் நீ வந்துட்டுனா நான் வந்து உன்னை வேலைக்கு செலக்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அந்த குழந்தையை கொண்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். அதுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல. சடனாக அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் அப்பயும் இந்த பிஸ்னஸ் ஐடியாவை பற்றிலாம் பேச ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோ அந்த நேரம் பார்த்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது குழந்தைக்கு ஊசி. அந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் என்ன இவன் மெசேஜை பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண மெசேஜையும் டெலீட் பண்ணிடுறா. ஏன்னா இப்போதைக்கு அவன் ஃபேமிலியை பார்த்துக்கிறான், நம்மளுடைய பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவுக்கு வேலை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் ஒருத்தன் அவன் 2வது இன்டர்வியூக்காக நம்ம ஹீரோவை கூப்பிட்டுருப்பான். ஆனால் அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ ஃபோனை பார்க்காம விட்டுட்டான். ஏன்னா அந்த குழந்தைக்கு வேற உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு போல. ஸோ முழு நேரமும் அந்த குழந்தையவே பார்த்துக்கிட்டு இருந்துட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு டேரக்டாக அந்த சாரை போய் மீட் பண்ணி, சார் என்னை மன்னிச்சிருங்க, நான் இந்த மாதிரி அன்றைக்கி என்னோட அக்கா குழந்தையை பார்த்துக்க வேண்டியதாக போயிடுச்சு, அதான் என்னால் அந்த ஃபோன் எடுக்க முடியல, நான் இன்னொரு இன்டர்வியூ கூட அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா உனக்கு வேலை இல்லை, வேலை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின் போது இவனுக்கு மனசே கஷ்டமாக போயிடுது. அதுவும் இல்லாமல் கூடவே அக்கா குழந்தைங்களையும் கூட்டு தான் வந்திருப்பான் போல. அதுங்களுக்கும் ஒரு மாதிரி ஏமாற்றமாக போயிடுது. எல்லாருமே கூட்டிகிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவன் முடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வேற வீடியோ காலில் பேசிகிட்டு இருப்பா. அப்போ அவகிட்ட அழுதுகிட்டே அவன் புலம்பிட்டு இருக்கான், என்னை மன்னிச்சிரு, நம்ம 2 பேரும் இதுக்கு மேலே ஒன்றா இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், பேசாமல் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், ஏன்னா உனக்கு ஒரு பக்கம் பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை ஒரு பெரிய கம்பெனியில் வேலைக்கு சேரணும் அப்படின்ற ஐடியா எல்லாமே இருக்கும், அதுக்கு என்னால் எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியாது, என்னால் இப்போ என் அக்கா குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கே முடியல, இதனால் என் சொந்த லைஃப்பில் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, நீ இப்போ உன்னோட வேலையை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு அவன் இந்த வீடியோ காலை கட் பண்ணாமையே இந்த குழந்தைக்கு வேற சுடுதண்ணி வச்சு குளிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சுடுதண்ணி காய வச்சிருப்பான் போல. அதில் நார்மல் தண்ணியை கலக்காமே அவன் எடுத்துகிட்டு வரும்போது அங்கே கீழே போட்டு அவனுடைய காலெல்லாம் வேற பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி சுட்டுருச்சு. ஸோ இதனால இவன் கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கே பார்க்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இவன் லைஃபோட போயிட்டு நம்மளுடைய லைஃபையும் நம்ம வந்து ஸ்பாயில் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் காலை கட் பண்ணிட்டு போயிடுறா. ஸோ இப்படியே இருக்க நம்ம ஹீரோவுடைய லைஃப் பார்த்தீங்கன்னா இன்னும் தான் ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டே இருக்குது. அவனுக்கு அடுத்து லைஃப்பில் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் இந்த பசங்க எல்லாருக்கும் ஒரு பேரண்ட்டாக நம்ம ஹீரோ தான் போகிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த அக்கா பசங்க எல்லாருமே சேர்ந்து கூகுள் மேப்பில் இவங்களுடைய வீட்டை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி அந்த அக்காவும் மாமாவும் ஒன்றா இந்த வீட்டுக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க போல். ஸோ அதெல்லாம் அதில் கேப்சர் ஆயிருக்கு. இதை பார்த்தோன்னே கொஞ்சம் சேடாக இருக்காங்க எல்லாருமே. இப்போது 4வதாக பிறந்துச்சுல அந்த கை குழந்தை, அது நல்லாவே வளர்ந்துருச்சு. நம்ம ஹீரோ அது கூட விளையாண்டுட்டு இருக்கும்போது திடீர்னு இவங்களுடைய வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வராரு. அவர் வேற யாரும் இல்லை, சின்ன வயசுல நம்ம ஹீரோவுக்கு பியானோ சொல்லி கொடுத்த ஒரு டீச்சர் தான். வந்து நம்ம ஹீரோவோட கையில் காசு கொடுத்துட்டு இந்த மாதிரி நான் வேற ஒரு ஊருக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் எனக்கு, ஸோ என்னோட பொண்ணை என்னால் இப்போ பார்த்துக்க முடியாது, இந்த காசை மட்டும் தயவு செஞ்சு வச்சுக்கிட்டு என் பொண்ணை வளர்த்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது இல்லை சார் நான் ஆல்ரெடி 1008 பிரச்சனையில் இருக்கேன், இங்கே என் அக்கா குழந்தைங்களே என்னால் வளர்க்க முடியல, இதில் நீங்கள் வேற உங்கள் பொண்ணையும் வந்து கொடுக்குறேன்றீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் காலில் விழுவாத குறையா கெஞ்சிக்கிட்டு இருக்காரு, ப்ளீஸ்ப்பா இந்த ஒரு டைம் மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணு, உன்னை விட்டால் வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோவுக்கும் வேறு வழி தெரியல. அந்த டைமில் அந்த பொண்ணே உள்ளே வந்துடுறா, உங்களுக்கு நான் எந்தவித சிரமமும் கொடுக்க மாட்டேன், நான் இங்கே இருக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு இப்போ ஒரு வழியே தெரியல, சரிம்மா வாமா அப்படின்னு சொல்லி அனுமதிச்சிடறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஃபர்ஸ்ட் பையனும் கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் பையன் கேட்குறான், நம்ம இப்போ இருக்கக்கூடிய நிலைமைக்கு இந்த பொண்ணையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் ஆகணுமா என்ன அப்படின்னு சொல்லும்போது வேறு வழி இல்லடா, அவர் வேற பயங்கரமாக கெஞ்சிட்டு இருக்காரு, காசும் வேற கொடுத்துட்டு போயிட்டாரு, நம்ம இருக்கிற நிலைமைக்கு இப்போ நமக்கு கொஞ்சம் காசும் தேவைப்படுது, ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த பொண்ணும் நம்ம கூடயே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு பயங்கரமாக பியானோலாம் ப்ளே பண்ண தெரியும்ல. ஸோ அவளுடைய வித்தையெல்லாம் காட்டும்போது இவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, செம்மையாக வாசிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பொண்ணுடைய பேரை நம்ம ஏஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போது கட் பண்ண அடுத்த நாள் காலையில் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போது அவங்களுடைய வேலையை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பையன் இருக்கான்ல அவன் பார்த்தீங்கன்னா அவனுடைய 4வது தங்கச்சி அப்படியே கையில் வச்சுக்கிட்டு இவங்க எல்லாருமே வழி அனுப்புகிறான். ஆக்சுவலாக இவனும் ஸ்கூல் முடிச்சிட்டான், பட் மேல் படிப்பு படிக்க முடியாதுல்ல, ஏன்னா இப்போ இவங்க கிட்ட அந்த அளவுக்கு காசும் கிடையாது. அதனால நம்ம ஹீரோ வேலை தேடுறதுக்காக இப்போ இந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்துட்டு நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமாக டாட்டா காட்டிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுடைய ஃபேமிலியில் நம்ம ஏஸும் ஒரு ஆளாக மாறிட்டா. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நிறைய இடத்துக்கு போகிறான், நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணுறான். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து அவனுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி தெரியுது. அப்போது அவன் வேலை பார்க்க போனால் அந்த பிளேஸில் தான் நம்ம ஹீரோயினும் வேலை பார்க்குறா. இதை பார்த்தோன்னே அவளுக்கு செம்மையாக ஷாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு இவன் இப்போ என்ன வேலைக்காக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கிராஃப்ட் ஒர்க்குக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து ஆர்கிடெக்ட் தானே படிச்சிருக்கான். ஸோ அவனுக்கு வந்து அது நல்லா தெரியும், நம்மளுடைய கம்பெனிக்கும் ஆர்கிடெக்ட் சம்மந்தமாக சில தேவையெல்லாம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அவளுடைய டீம் லீடர் கிட்ட போயிட்டு கேட்க ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி இப்போ வேலைக்காக வந்திருக்கான்ல ஒருத்தன் கிராஃப்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு வந்து ஆர்கிடெக்ட் ரொம்ப நல்லா தெரியும் சார், நம்ம வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவனை வந்து வேலைக்கு சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணும்போது அவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் டீமுக்குன்னே இன்னொரு மேனேஜர் மாதிரியும் ஒருத்தர் இருப்பா. அவள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம ஹீரோயினை தேடிட்டு இருக்கா. என்ன நீ பாட்டுக்கு போயிட்டு ஒருத்தனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கா, இந்த மாதிரிலாம் இதுக்கப்புறம் பண்ணுற வேலையை வச்சுட்டு வச்சுக்கோயேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மிரட்டும் போது நம்ம ஹீரோயினும் என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு தெரிஞ்சவர்னு சொல்லி தான் போய் நான் பேசினேன், அந்த வேலைக்காக ரெக்கமெண்ட் பண்ணேன், மற்றபடி நான் வேணும்லாம் ஒன்றும் போய் பேச கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், இதுக்கு மேலே இப்படி பண்ணாது அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் வந்து ஹீரோயினை பார்த்துடலாம். நீ இந்த இடத்துல தான் வேலை பார்க்குறியா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் கொஞ்ச நாளைக்கு நான் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தேன், பட் அதுக்கப்புறமேட்டு எனக்கு இந்த வேலையை ஓரளவுக்கு செட் ஆச்சு, அதனால இங்கே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே கேட்குறா, சரி ஃபேமிலியில் இருக்க ஆளுங்களாம் எப்படி இருக்காங்க, பசங்களாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே நல்லா இருக்காங்க, ஒத்துமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அந்த ரெண்டாவது பொண்ணு இருக்கால, அவள் ஏதோ கோவத்தோடய வீட்டுக்கு வந்திருப்பா. ஏன் லேட்டாக வந்த அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது அதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க, நீங்கள் என்ன என்னோட அம்மாவா அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவத்தோட கொஞ்சம் மனசு உடைக்கிற மாதிரி கேட்டு போயிருப்பா. அதெல்லாம் நம்ம ஹீரோ நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஆனால் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அவளே வந்துட்டு நான் பண்ண தப்புக்கு வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், சின்ன வயசுலேருந்து எங்களை நல்லபடியாக பார்த்துக்கிட்டது நீங்கள் தான், இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் ஓவராக உங்ககிட்ட பேசிட்டேன், அன்றைக்கி ஸ்கூலில் எல்லாருமே எனக்கு கலாச்சி வீடியோ எடுத்தாங்க, அது பிடிக்கல, அதனால தான் நான் கோவத்தோட வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவுக்கு அப்போ எல்லாமே தெரியுது. என்னையும் மன்னிச்சிடு, நான் எடுத்தோன்னே அவங்ககிட்ட அப்படி கேட்டுக்கூடாது, நான் கொஞ்சம் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வந்து பேசியிருக்கலாம் அப்படின்னு மாதிரி அவனும் சாரி கேட்குறான். ஸோ இப்படி வந்து சண்டைலாம் போட்டாலும் விட்டு கொடுத்து போயிட்டு எல்லாருமே ஒன்றா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ளாஷ்பேக் மூலமாக நம்ம ஹீரோ நினச்சி பார்க்குறான். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வேலை கிடைக்கல, பட் கிடைக்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு வந்துட்டு இந்த பாத்ரூம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் ஒருத்தங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கான், எனக்கு ஒரு லேப்டாப் வேணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தங்கிட்ட கேட்டுட்டு இருக்கான். எதுக்காகனா இப்போ இவன் நம்ம ஹீரோயினோட கம்பெனியில் வேலைக்கு சேர போகிறான்ல, அது வந்து அவன் சேரது கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட்டை பண்ணி காட்டணும் அந்த ஆர்கிடெக்ட் டிபார்ட்மெண்ட்டில். ஸோ அதுக்காக தான் இவன் வந்து ஒரு அட்வான்ஸான லேப்டாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். அப்போ திடீர்னு அந்த மூணாவது பையன் இருக்கான்ல, அவன் வந்து ஹீரோ கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான், எனக்கு என்னன்னே தெரியல, அடிவேர்லாம் ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும்போது சரிடா வா ஹாஸ்பிட்டல் போய் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் பார்த்தா அவனுடைய வயிற்றில் வந்து ஒரு சின்ன கட்டிலாம் இருக்குது. அது வந்து பயப்படுற அளவுக்கு பெருசாலாம் ஒன்றும் கிடையாது, பட் இருந்தாலும் அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுக்கணும், மெடிசன்ஸ்லாம் நிறைய கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இதெல்லாமே கேட்கும்போது ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ அதுக்கெலாம் அவன் வந்து கொஞ்சம் காசு செலவு பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இவன் லேப்டாப் வாங்குறதுக்காக தான் இப்போ கொஞ்சம் காசு வச்சிருந்திருப்பான். அந்த லேப்டாப் கொடுக்குறவனும் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே வந்திருக்கான். சார் நீங்கள் கேட்ட அந்த லேப்டாப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சார், வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை சார் நான் இன்னொரு டைம் வாங்கிக்கிறேன், எனக்கு இப்போ தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறான். எதுக்காகனா இப்போ அந்த மூணாவது பையனுடைய வயிறு பிரச்சனைக்கு இவன் அந்த எல்லா காசையுமே கொடுக்க போகிறான், லேப்டாப் வாங்குறதுக்காக வச்சிருந்த காசு. ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வீட்டுக்கு வந்துட்டு அவனுடைய பழைய லேப்டாப் ஒன்று இருக்கும், அதுலேயே வந்துட்டு அந்த ஆர்கிடெக்ட் ஒர்க்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவனால் சுத்தமாக ஒர்க்கே பார்க்க முடியல. ஏன்னா அது அடிக்கடி பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதில் இப்படிடா நம்ம பண்ண போகிறோம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இவன் கஷ்டத்தோடு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம ஹீரோயின் என்ட்ரி கொடுக்குறா. ஆக்சுவலாக அவளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு நம்ம ஹீரோ கிட்ட லேப்டாப்லாம் இருக்காது, நம்ம லேப்டாப்பை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய லேப்டாப்பை எடுத்துகிட்டு வந்திருக்கா. ப்ளஸ் இவங்களுக்குலாம் கொஞ்சம் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினா இந்த மூணாவது பையனை பார்த்துட்டு தம்பி இதுக்கப்புறம் அதிகமாக சுகரு ஆயில் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடாது என்ன அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப நன்றி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அப்படியே நைட் ஆகுது, நம்ம ஹீரோ அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டான். பட் திரும்பி பார்க்கும்போது எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சரி நம்ம யாருமே டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் இப்போ அந்த ப்ராஜெக்டை அந்த ஹீரோயினோட டீம் லீடர்கிட்ட கொடுக்கறதுக்காக இவன் கிளம்பும்போது ஹீரோயின் தான் காரில் ட்ராப் பண்ணுறதுக்காக வருவா. அப்போ ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டாக அவங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோயினை பார்க்குறான். அவள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப்லாம் போட்டுட்ருக்கா. நீ அப்போ இருந்த மாதிரி தான் இப்பயும் இருக்கிற, நான் எவ்வளோ டென்ஷனோட இருக்கேன், ஆனால் நீ என்ன ஜாலியாக மேக்கப் போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குடா, கண்டிப்பாக அவர் இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்து அக்செப்ட் பண்ணுவார், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறா. அதுக்கப்புறம் நைட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வருவான், கையில் நிறையா ஸ்நாக்ஸ்லாம் கூட வாங்கிட்டு வருவான். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய ட்ரெஸ்ஸு நிறைய ஸ்நாக்ஸ் இது எல்லாமே இருக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவன் புரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும்போது இவனுக்கு ரெண்டாவதாக ஒரு அக்கா இருந்திருப்பாங்கல்ல, அந்த அக்காவும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் இங்கே வந்திருக்காங்க போல். அதனால தான் இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸு அப்புறம் பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க, துணிமணிலாம். அக்கா வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே ஹக் பண்ணி பாசத்தை பொழிஞ்சிட்டு இருப்பாங்க. ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருக்காங்கல்ல. அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த விஷயத்தை கேட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பட் இருந்தாலும் இந்த ரெண்டாவது அக்காவுடைய ஹஸ்பண்ட் இருக்கான்ல, அவன் வந்து கொஞ்சம் பைத்தியக்கார மாதிரி இருப்பான் போல. இந்த ரிலேட்டிவ்ஸில் ஒரு சில பேருக்குலாம் வந்துட்டு நம்ம நல்லா இருக்கிறத பார்க்கும்போது வயிறு எரியும்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் போல இவன். இந்த மாதிரி வேலை கிடைச்சிச்சு மாமா அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷம்பா, அப்புறம் எவ்வளோ சம்பளம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் கொஞ்சம் அதிகமாகவே சொல்கிறான். அதை கேட்டோன்னே அவ்வளோவா சரி சரி நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறான்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்க வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ. அதுலயும் நம்ம 3வது பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன்லாம் வந்துட்டு சோறோட கேக்க வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். "டேய் என்னடா காம்பினேஷன் இது? இதனால தான்டா உன் வயிறு அப்படி ஆயிருக்கும் போல" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறமேட்டு இந்த கார் வாஷ் பண்ற இடத்துக்கு நம்ம ஹீரோ, ஹீரோயின் கூட போயிருக்கும்போது, ஹீரோயின் வந்து அந்த டைம்ல "என்ன மன்னிச்சிரு. இதுக்கு முன்னாடி நீ கஷ்டமான சிச்சுவேஷன்ல இருக்கும்போது, ஒரு லவ்வரா இல்லைனாலும் ஆஸ் அ ஃப்ரெண்டா நான் வந்து அந்த டைம்ல உன்ன விட்டுட்டு போயிருக்கவே கூடாது. எனக்கு அத நினைக்கும்போது ரொம்ப குற்ற உணர்ச்சியா ஃபீல் ஆகுது. நான் தேவையில்லாம உன்ன விட்டுட்டு போயிட்டேனோன்னு" அப்படின்னு சொல்லும்போது, "சரி விடு. இப்போ நடந்து முடிஞ்சதெல்லாம் பற்றி பேசுறதுனால நமக்கு ஒரு யூஸுமே கிடையாதுல்ல. அதுவும் இல்லாமல் நானே தானே உன்னை போக சொன்னேன். எனக்கு உன்னோட லைஃப்பும் முக்கியம்னு தோணுச்சு. அதனால தான் போக சொன்னேன். ஸோ நீ அப்போ போனதுனால தான் இப்போ எனக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணி இந்த இடத்துல என்னால் ஜாயின் பண்ணவும் முடிஞ்சிச்சு. எல்லாமே ஒரு ரீசனுக்காக தான் நடக்குது. அதனால நீ எதை போட்டு மண்டைக்குள்ள குழப்பிக்காத. நான் எல்லாருமே நல்லபடியாக வளர்த்துட்டேன்ல. அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா. இப்போ உனக்கு கிடைச்சிருக்க வேலையிலையும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அதாவது உனக்கு வந்து வெளியூரில் தான் வேலை அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்கும்போது அவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ அப்படின்னா குழந்தைங்கலாம் யார் பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் அதான் இப்போ உன்னோட அக்காவும் மாமாவும் வந்திருக்காங்கல்ல, ஸோ அவங்ககிட்ட கேட்டுப்பாரு நீங்கள் பார்த்துக்கிறீங்களான்ட்டு. அதுவும் இல்லாமல் உன்னால் அவங்க எல்லாருமே கூட்டிகிட்டு அந்த இடத்துலையும் போய் ஸ்டே பண்ண முடியாதுல்ல. வேணும்னா நம்ம இன்னொன்று பண்ணலாம். இப்போது நம்ம அந்த வெளியூருக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சின்ன ட்ரிப்பு மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரிப்புக்கு நம்ம அவங்க எல்லாருமே கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கூட்டிகிட்டு ஒரு ட்ரிப்பு மாதிரி போகிறாங்க. ஸோ அந்த அக்கா குழந்தைங்க எல்லாம் 4 பேர் இருக்காங்கல்ல, அவங்க இல்லாமல் அந்த பியானோ வாசிக்கிற டீச்சருடைய பொண்ணு அந்த ஏஸ் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, அவளும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இவங்க ஃபேமிலியில் ஒரு ஆளாக தான் இருக்கா. எல்லாருமே சேர்ந்து அப்படியே ஜாலியாக அந்த தண்ணியில் விளையாண்டுக்கிட்டு கடைசியாக அப்படியே சன்செட்டையும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மறுபடியும் அவன் அக்கா மாமா கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் அங்கே வேலை பார்க்குற ஒரு லேடி பார்த்தீங்கன்னா அங்கே பீச்சில் நம்ம ஏஸ் வந்து விளையாண்டுட்டு இருப்பா, அந்த பியானோ டீச்சருடைய பொண்ணு. ஸோ அவளை பார்த்தோன்னே இவங்களால நம்பவே முடியல. இவன் என்ன இங்கே பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா டாட்டா காட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறா. அவளும் பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரி இருந்துடுறா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் கேட்கும்போது இந்த மாதிரி அவன் ரிலேட்டிவ் பொண்ணு தான், எனக்கு அவளை தெரியும், உங்களால் முடியலன்னா சொல்லுங்கள், இனிமேல் நான் கூட அவளை வந்து எங்கள் வீட்டில் வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கா. ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு அதுக்கு அக்செப்ட் பண்ணலை. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த அக்காவும் மாமாவும் இதை கேட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு குழந்தைங்க எல்லாருமே ஒன்றா தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, ஹீரோயின், அதுக்கப்புறம் அந்த 2வது அக்கா, அப்புறம் அவங்களுடைய ஹஸ்பண்ட், இவங்க 4 பேருமே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க குழந்தைங்களை பற்றி. அந்த டைமில் நம்ம ஹீரோ சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு வெளியூரில் தான் மாமா வேலை கிடச்சிருக்கு. ஸோ நான் அங்கே தான் போய் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் குழந்தைங்களை நீங்கள் பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சும்மா சொல்கிறாரு. ஆனால் இவர்கிட்ட குழந்தைங்களை விட்டுட்டு போகிறது நம்ம ஹீரோக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை. இந்த டைமில் அவன் போய் தான் ஆகணும். ஏன்னா கொஞ்சம் காசு சம்பாரிச்சா தானே அடுத்து அந்த குழந்தைங்களையும் பார்த்துக்க முடியும். அப்போது நம்ம ஹீரோ வந்து அந்த ஃபஸ்ட்டு பையனை பற்றி பேசுகிறான். அவன் இந்த குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவனுடைய படிப்பையும் விட்டுட்டான். நைட் டைமில் கார்லாம் ஓட்டிட்டு அது மூலமாக பார்ட் டைமாக அவன் வந்து காசு சம்பாதிச்சிட்டு இருந்தான். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வந்து அவனுடைய மேல் படிப்புக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, அட அவன் என்னப்பா நல்லா ஜாலியாக தானேப்பா கிட்டார் வாசிச்சுட்டு இருக்கான், அவன்லாம் ஒன்றும் படிக்கணும்னு ஆசைப்படல, நீ எதுவும் சொல்லிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி இவர் பேசுகிறாரு. இது எல்லாத்தையுமே உள்ளே தூங்கிட்டு இருக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு பையனும் கேட்டுட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் இன்னொரு பெரிய உண்மையை சொல்கிறாரு. அப்போ தான் நமக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. அது என்னன்னா அந்த 3வது பையன் ஒருத்தன் குண்டா இருந்திருப்பான்ல, அவன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம ஹீரோவுடைய சொந்த அக்கா பையன் கிடையாது, அவன் மாமாவுடைய சொந்தக்கார பையன் போல. ஸோ அவனுடைய பேரண்ட்ஸ் இப்போ வந்து உயிரோடு இல்லை அப்படின்னு சொல்லி தான் அவனையும் அவர் ஃபேமிலியில் ஒருத்தனா கூப்பிட்டு வச்சு பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ அவர் தான் வேலை பொழப்பு இல்லாமல் அந்த பையனை கூப்பிட்டு வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா நீயும் எதுக்காகடா இப்போ அந்த பையனை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் 4வதா இன்னொருத்தி வேற ஏஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ யாரா, அவ ஏதோ வீட்டு பக்கத்தில் ஒருத்தன் வந்து விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு இப்போ அவளை வந்து பாதுகாத்துட்டு இருக்க. உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க? உன் வாழ்க்கையை என்ன இதுங்களுக்காகவே நீ அர்ப்பணிச்சிடலாம் நினச்சிட்டியா? கம்முன்னு போயிட்டு வேலை வெட்டியை பார்த்து சம்பாதிக்கிற வழியை பாரு, உனக்குன்னு கொஞ்சம் 4 காசு சேர்த்து வச்சுக்கோ. இதுங்களுக்கு எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன மனசில் ஹீரோ நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவுக்கு இப்போ என்ன பேசுறதுனே தெரியல. அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சைலண்டாக அவர் பேசுகிற எல்லாத்தையுமே வந்து கேட்டுட்டு இருக்கான், அக்காவோட புருஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் இந்த இடத்துல இவர் பேசின எல்லாத்தையுமே உள்ள இருந்த அந்த சின்ன குழந்தைங்க எல்லாருமே கேட்டாங்க. அதுலேயும் அந்த ஏஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா கண்ணே கலங்க ஆரம்பிக்குது. இப்படி இவங்க எல்லாருமே இதை கேட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறதோடய இந்த நைட்டு முடியுது. அடுத்த நாள் காலையில் இவங்க எல்லாருமே மறுபடியும் காரில் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ போகும்போது அவங்க எந்த அளவுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு வந்தாங்களோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட இல்லை. ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்துக்காம பேசாமல் அப்படியே செல்ல மாதிரியே வராங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் இருக்கால, ஆக்சுவலாக இப்போ அவளுடைய சொந்தக்கார ஆண்டி தான் யாரோ ஒருத்தங்க இப்போ இவங்க எல்லாருமே ட்ரிப்புக்கு போகும்போது பார்த்து பேசியிருந்திருப்பாங்க. உங்களால் அவளை பார்த்துக்க முடியலனா கூட சொல்லுங்க, நாங்களே பார்த்துக்கிறோம், அவள் அப்பா தானே உங்ககிட்ட விட்டுட்டு போனாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா இவளையும் நம்ம தள்ளி விட்டுறலாம், இதுக்கு மேலே வந்துட்டு இவளை நம்ம கூட வச்சுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்க கிடையாது, நம்ம ஹீரோவுடைய அந்த 2வது அக்கா ஹஸ்பண்ட் இருக்கான்ல அவன் நினச்சிட்டான். அதனால பார்த்தீங்கன்னா அவளுடைய ஆண்டியை கூப்பிட்டு அவளையும் அங்கேருந்து அனுப்பி வச்சிருவா. ஸோ போகும்போது நம்ம ஏஜ் வந்து அழுதுகிட்டே அவங்கள விட்டு பிரிய முடியாமல் டாட்டா காட்டிட்டு போயிட்டே இருக்கா. இவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இவ்வளோ நல்லா ஃபேமிலியில் ஒரு மெம்பர் மாதிரி இருந்துட்டு இப்போ நம்ம எல்லாருமே விட்டுட்டு போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வருத்தப்பட்டே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கொஞ்ச நாளில் அவனுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு வேலை பார்க்கறதுக்காக வெளியூருக்கு வந்துடுறான். அங்கே நம்ம ஹீரோயினோட டீமில் இன்னொருத்தனும் இருப்பான். அவங்க கூட சேர்ந்து இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா அவங்க
அவங்க பண்ணக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்டை பற்றின விஷயமெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் வருது. நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பேசும்போது அவனுடைய மாமா தான், அதான் இந்த 2வது அக்காவுடைய ஹஸ்பண்ட். ஸோ அவன் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி வீட்டில் கொஞ்சம் ப்ளம்பிங் ஒர்க் இருக்குது, அது கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுறான். பட் இதே மாதிரி அவர் நிறைய டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட கேட்டுட்டே இருக்காரு. நம்ம ஹீரோ சம்பாதிக்கிறதுல பாதி காசு பார்த்தீங்கன்னா அவருக்கே இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு போயிடுது. நம்ம ஹீரோவும் சரி குழந்தைங்களை வச்சிருக்காருல, நம்ம அவர் கேட்குற காசு எல்லாத்தையுமே கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொடுத்துட்டே இருக்கான். இதே மாதிரி கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோயினை அதை பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறா. டேய் என்னடா நடக்குதுங்க, ஏன்டா அவன் மாமா அடிக்கடி கால் பண்ணி காசு கேட்டுட்டே இருக்காரு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை குழந்தைங்க ஸ்கூல் ஃபீஸு, அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற செலவு, மளிகை சாமான், இந்த மாதிரி நிறைய செலவு இருக்குல்ல, அது எல்லாத்துக்குமே அடிக்கடி காசு கேட்குறாரு, அதுதான் நான் பே பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, அவர் அளவுக்கு அதிகமாக அவங்ககிட்ட காசு கேட்கறத பார்த்தா சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இவங்க டீமில் இன்னொருத்தர் இருப்பான்ல, அவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோகிட்ட வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆமாம் நீ வந்து அதிகமாக காசு கொடுக்காத, ரொம்ப அத்தியாவசியம்னா மட்டும் காசு கொடு, தேவையில்லாமலாம் அவன் காசு கொடுத்துட்டு இருக்காத, அப்புறம் அவங்களுக்கும் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவே இருக்காது அப்படின்னு சொல்லும்போது இப்போ அவன் அப்படியே பார்த்தீங்கன்னா அவன் அப்பா கூட பேசின அந்த சேட்லாம் கூட எடுத்து காட்டுறான். அவன் அப்பா பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியான பொருள் ஏதாவது ஒன்று கேட்குறாரு அப்படின்னா அதை வந்து இவன் வாங்கி கொடுக்க மாட்டான். இதுவே அத்தியாவசியமான பொருள் தண்ணி, பால், அரிசி, பருப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் கேட்கும்போது இவன் உடனே பார்த்தீங்கன்னா காசு அனுப்பி விடுவான். ஸோ இந்த மாதிரி அத்தியாவசியத்துக்கு மட்டும் காசு கூட, ஆடம்பரத்துக்கு கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும்போது நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கேட்டுக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய கம்பெனிக்கு ஒரு புது கிளைண்ட் ஒருத்தன் வரான். அவன் வந்து ஏதோ ரெசார்ட்டை உருவாக்க போகிறான் போல, அதுக்கான ப்ராஜெக்டை கேட்டு தான் இங்கே வந்திருக்கான். நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை இத்தனை நாளாக பண்ணி கரெக்டாக முடிச்சிட்டான். இப்போ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். பட் இந்த ப்ராஜெக்டை பார்க்க வந்து அந்த கிளைண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டே சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் எதுக்காக இந்த ரெசார்ட்டோட தீமை நார்மலாக இருக்க மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கீங்க, எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறான். சார் ஆக்சுவலாக இங்கே நான் நிறைய சேர் போட்டிருக்கேன் அப்படின்னா அதுக்கு நிறைய பேர் இங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லி தான், அதாவது ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கவங்களாம் நிறைய பேர் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இந்த சின்ன டேபிள் பத்தாது, அதனால தான் நான் பெரிய டேபிளாக பண்ணியிருக்கேன், நிறைய சேரும் சுற்றியும் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டேபிள் ஏன் சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சார் அதாவது சின்ன குழந்தைங்க நிறைய பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து டேபிள் ஹைட்டாக இருந்தால் அந்த டேபிளுக்கு மேலே இருக்கிறது எதுவுமே எடுக்க முடியாதுல்ல, அதனால தான் சார் கொஞ்சம் சின்னதாக வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சரி அங்கே என்ன பக்கத்தில் இன்னொரு ரூம் கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அது ஒன்றும் இல்லை சார், இப்போது நம்ம ரெசார்ட்டுக்கு வர யாராவது ஒருத்தங்க ஒரு பேபி கையில் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால டக்குன்னு அந்த இடத்துல ஃபீட் பண்ண முடியாதுல்ல, ஸோ அந்த ரூம்குள்ளே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு ஃபீட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதெல்லாமே கேட்டு அந்த கிளைண்ட்டுக்கு மண்டை காயுது. டேய் நான் உன்னை எதுக்காகடா ரெசார்ட் பண்ண சொன்னேன், ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி வந்து தங்கறதுக்காகவா பண்ண சொன்னேன், டூரிஸ்ட் நிறைய பேர் வந்துட்டு போவாங்க அதுக்கு பண்ண சொன்னா, நீ என்னமோ ஒரு ஜாயின்ட் ஃபேமிலிக்கு வீடு கட்டி கொடுக்குற மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவனுடைய ஃபேமிலி ஆட்களை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறான், அந்த சிப்ளிங்ஸை பற்றிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ தான் இவனுக்கே தெரிய வருது இவன் அந்த தீமையை அவங்கள நினச்சிக்கிட்டு அவங்களுக்காக ஒரு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது மாதிரி பண்ணியே இருக்கான் போல. ஸோ அதனால தான் இவங்களுக்கு பிடிக்கல. அதனால நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சார் இல்லை மன்னிக்கணும், நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசார்ட்டோட தீமை வந்து உருவாக்கி கொடுக்க சொன்னீங்க, மற்ற ரெசார்ட்டில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணி கொடுக்கறதுக்கு என்னால் முடியாது, நான் என்னோட யூனிக்கான வேலை இந்த ப்ராஜெக்ட்டை பண்ணி கொடுத்தேன், இது உங்களுக்கு பிடிக்கலன்னா எனக்கு ஒன்றும் ஆட்சி பண்ண இல்லை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வெளியே வந்துடுறான். ஸோ இதை பார்க்கும்போது அவங்க டீம் ஆட்களுக்கே ஒன்றுமே புரியல, என்னடா இவன் பைத்தியமான பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவங்க டீமுக்குன்னு ஒரு லீடர் இருப்பார்ல, ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவுக்கு இந்த வேலையை போட்டு கொடுத்தவர், அவர் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. டேய் என்னடா உனக்கு ஆச்சு, நல்லா தானடா ஸ்டார்டிங்லாம் ப்ராஜெக்ட்லாம் பண்ணி கொடுத்த, இப்போ என்னடா ஆச்சு உனக்கு, நீ அவர் கேட்குற மாதிரி பண்ணாமல் நான் பண்ணால் தான் கரெக்டுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க, அவர் கேட்குற மாதிரி பண்ண வேண்டியதானடா அப்படின்னு சொல்லும்போது சார் இல்லை நான் பண்ணதே நல்லா தான் சார் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் கேட்குற மாதிரி நீ பண்ணி கொடு, இல்லை அப்படின்னு சொன்னால் நான் உன்னை இந்த வேலையிலேருந்து தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அவரும் பேசுகிறாரு. ஹீரோக்கு என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல, இன்னும் கொஞ்ச நாள் தான் அவர் டைம் வேறு கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயினும் வந்துட்டு டேய் நீ அந்த பிளானை சொன்னதை வச்சு பார்க்கும்போது உன்னுடைய கசின்ஸ் எல்லாம் நினச்சி தானே நீ அதை சொல்லியிருக்க மாதிரி தெரியுது, நீ பேசாமல் போயிட்டு ஒரு டைம் அவங்கள பார்த்துட்டே வா அப்படின்னு சொல்லிட்டு இவ கார் சாவிலாம் கொடுக்குறா. அப்போ தான் நம்ம ஹீரோக்கே தெரிய வருது இந்த நிலைமையிலையும் இவ மறுபடியும் என்னை விட்டு போகாமல் எதுக்காக எனக்கு இப்படி ஹெல்ப்லாம் பண்ணுறா, ஒருவேளை அவள் மறுபடியும் என்ன லவ் பண்ணுறாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ளேயே அப்படியே யோசிச்சுக்கிட்டு அந்த காரை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அப்போ அப்படியே அவனுடைய ஊருக்கு போகிறான். ஸ்டார்டிங்கில் அவன் ஃபஸ்ட்டு பார்க்குறதே பார்த்தீங்கன்னா ஐசுவை தான் பார்க்குறான். அவள் ஏதோ ஒரு கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கா. என்னமா ஆச்சு, எதுக்கு நீ இந்த வேலையெல்லாம் பார்க்குற, உன் ஆன்ட்டி வீட்டில் நீ இருக்கும்போது நல்லா தானே இருப்பேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அங்கிள், ஆனால் என் ஆன்ட்டியும் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க தானே, அதனால அவங்களுக்கும் நான் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிச்சு இவ வந்து விருப்பமே இல்லாமல் தான் இதை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பொண்ணு விருப்பத்தோடு தான் பண்ணுறன்ற மாதிரி பேசுவா. அது மட்டும் இல்லாமல் அந்த சின்ன கடையில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு பலகை மாதிரி இருக்கும், அதில் இவளுக்கு பியானோ ப்ளே பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும்ல, ஸோ அதை வந்து அப்படியே ஒரு மாதிரி மார்க் பண்ணி வச்சிருக்கா. ஸோ அது மூலமாகவே நம்ம ஹீரோவுக்கு தெரியுது இவளுக்கு பியானோ ப்ளே பண்ணுறது எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் நம்ம ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறான், உங்கள் அப்பா ஃபர்ஸ்ட் டைம் உன்னை என்கிட்ட விட்டுட்டு போகும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு உங்கள் அப்பா திரும்ப வரமாட்டாருன்னு அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவளும் சொல்ல ஆரம்பிக்கிறா, அது எனக்கு அப்போவே தெரியும் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சு பார்க்குறா. நம்ம ஹீரோவுடைய வீட்டில் இந்த ஐசுவை ஃபஸ்ட்டு விடும்போது அவளுடைய அப்பா பார்த்தீங்கன்னா தன்னுடைய பொண்ணை ஒரு மாதிரி நல்லா பார்த்துருப்பாரு, அதுக்கப்புறம் ஹக் பண்ணிட்டு அங்கேருந்து போயிருப்பாரு. அப்போவே அவளுக்கும் தெரிஞ்சிச்சு இவர் எதுக்காக
பாசத்தை இப்படி பொழியிறாரு அப்படின்னா இதுக்கப்புறம் இவர் என்ன பார்க்கவே போறதில்ல போல அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்பயே கெஸ் பண்ணிட்டா. அவருக்கு ஏதோ ஒரு பண கஷ்டம்லாம் இருக்குது போல, அதனால தான் பொண்ணை வச்சுட்டு நம்மளால பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட வீட்டில் விட்டுட்டு போயிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவளுக்கு ஆறுதலாக வந்து பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ தான் அந்த பொண்ணு பயங்கரமான ஒரு விஷயத்த சொல்கிறா. இல்லை நீங்கள் போனதுக்கப்புறம் அவங்களும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த 3 பசங்களும் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. இது அவங்க 3 பேர் வேலைக்கு போகிறாங்களா, என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஃபஸ்ட்டு பையன் இருக்கான்ல அவன் பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த லா காலேஜுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஜெராக்ஸ் கடையில் வேலை பார்க்குறான். இவன் வந்து லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிருப்பான். இப்போது அதை படிக்க முடியாமல் அந்த கடைக்கு ஜெராக்ஸ் எடுக்க வருவாங்கல்ல, அப்போ அந்த பிரிண்ட் அவுட் மூலமாக இவன் கொஞ்சம் லாவெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் 2வது பொண்ணு இருக்கால, அவள் வந்து ஒரு ஹோட்டலில் வெயிட்டராக வேலை பார்க்குறா. அவளுக்கு ஆக்சுவலாக கோவன்றது ரொம்ப முட்டிகிட்டு வந்துட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது அவள் வந்து இந்த மாதிரி ஒரு வேலை பார்க்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 3வது பார்த்தீங்கன்னா அந்த குண்டு பையன் இருக்கான்ல, அதாவது நமக்கு முன்னாடியே தெரிய வந்திருக்கும் இவன் வந்து நம்ம ஹீரோவுடைய மாமாவுக்கு சொந்த பையன் கிடையாது, பட் அந்த சொந்தக்கார பையன் அப்படின்னு சொல்லி தான் வீட்டுக்கு கூட்டு வந்து வச்சிருந்திருப்பாங்க. அவன் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கான். இப்படி இவங்க 3 பேருமே ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வேலை பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவனுக்கு மனசே உடஞ்சி போச்சு. இவங்க இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தானே நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிட்டு இருந்தேன், இவ்வளோ நாளாக நான் அதனால தான் அவங்களை நல்லபடியாக பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உடனே பார்த்தீங்கன்னா அவனுடைய வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல அவனுடைய 2வது அக்கா மட்டும் தான் இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டை காணோம். எங்கே அவன் வீட்டுக்காரரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்தி கேட்கும்போது என்னடா என்னாச்சு ஏன் அப்படி கத்துற அப்படின்போது நான் இவ்வளோ நாளாக அவருக்கு காசு அனுப்பினேன், அதெல்லாம் எதுக்காக, பசங்க 3 பேரும் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி தானே. அப்படி இருக்கும்போது எதுக்காக அவங்க 3 பேரையும் நீங்கள் வேலைக்கெல்லாம் அனுப்புறீங்க, டேய் எப்படா அவர் ஒத்த மனுஷனா இந்த குழந்தைங்க எல்லாருமே பார்த்துக்க முடியும், அந்த குழந்தைங்களும் வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிச்சு, அதனால தான் நாங்களும் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவுக்கு ரொம்ப காண்டாயிடுது. இப்போ புருஷன் நான் அனுப்பின காசுலாம் எங்கே வச்சிருக்கான் அப்படின் போது அவரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு, அது இன்னும் சில வருஷங்களில் கண்டிப்பாக டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு நல்லா வாயில் வருது, அவன் நல்லா என் காசு எல்லாத்தையுமே அரைச்சிருக்கான், என் மண்டையில் நல்லா மிளகா அரைச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடனே அந்த 4வது குழந்தை இருக்கும்ல அதை போய் பார்க்க ஆரம்பிக்கிறான். அந்த குழந்தையாவது நல்லா இருக்கா இல்லை அதையும் ஏதாவது பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது அந்த குழந்தைலாம் சேஃபாக தான் இருக்குது. ஸோ உடனே போயிட்டு என்னை மன்னிச்சிருமா, நான் உன்னை இவ்வளோ நாள் விட்டுட்டு போயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சிட்டு ஃபஸ்ட்டு அந்த குண்டு பையன் இருக்கான்ல அவனை வந்து பார்க்கறதுக்கு போகிறான். அவன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கும்போது இவன் வந்து பார்க்கும்போது அவனாலே நம்ப முடியல. அங்கிள் நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாடா நம்ம வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபீலாக இருக்குது. இல்லை அங்கிள் நான் வீட்டில் வந்து இருந்தேன்னா உங்களுக்கு தானே பாரமாக இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் வேறு எங்கேயாவது வேலைக்கு போயிடுவீங்க, ஸோ நீங்கள் அந்த மாதிரி போகாதீங்க அங்கிள், நானே வேறு எங்கேயாவது வேலைக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. என்னடா இது அவ்வளோதான் நீங்களாம் என்ன புரிஞ்சு வச்சுக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அவன் கூட சேர்ந்து இன்னைக்கு டே முடிகிற வரைக்கும் ஒர்க் பண்ணுறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே போயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் பையனை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவனுக்கும் ஷாக் ஆயிடுச்சு. அங்கிள் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் வந்தேன், வா வீட்டுக்கு போகலாம், இதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை அங்கிள் என்னோட தேவைக்காக நான் இந்த வேலையை பார்க்குறேன், எனக்காக நான் வேறு யாரையுமே கஷ்டப்படுத்தணும்னு விரும்பலை, அப்புறம் உங்களுக்கு பாரமாயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அதே மாதிரி தான் பேசுகிறான். நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப மனசே உடையுது. என்னடா இது ஆளுக்கு எல்லாருமே ஒரே மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, டேய் நான் அந்த மாதிரிலாம் நினைக்கவே இல்லைடா, நீ தயவு செஞ்சு வந்துடுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவனும் வந்துடுறான். 3வதாக பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இருக்கான்ல அவளை பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஆனால் அவள் என்னன்னா இவங்களெல்லாம் பார்த்து கூட ஏதோ கஸ்டமர் மாதிரியே ட்ரீட் பண்ணிட்டு இருப்பா, அவங்களுக்குலாம் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களும் ஏதோ ஆர்டர் பண்ணுறதுக்காக வருவாங்க. நம்ம ஹீரோவை தவிர அந்த 2 பேரும் உடனே இவ்வளோ அப்பா ஏதோ ஆர்டர் பண்ணிடாதீங்கடா, அதுக்கப்புறம் அதை கூட இவரால் காசு கொடுக்க முடியாது, நமக்கு செலவு பண்ணுறதுக்கு இவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்னா நம்ம எல்லாருமே இவருக்கு பாரமாக இருந்தோம்ல, அதுக்கப்புறம் இவரால் முடியலன்னு சொல்லிட்டு வேறு எங்கேயாவது வேலை பார்க்கறதுக்கு போயிடுவார், நம்ம எல்லாருமே தனியாக விட்டுட்டு இவர்கிட்டலாம் நீங்கள் எதுவும் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசும்போது ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உடனே பார்த்தீங்கன்னா இவ அங்கேருந்து ஓடி போகவும் ஆரம்பிக்கிறா. உடனே அவங்க 3 பேருமே அவளை ஃபாலோ பண்ணிட்டே போக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் கத்துறான், எதுக்காக எல்லாருமே பாரமாக நினைக்கிறீங்கன்னே சொல்லிட்டு இருக்கீங்க, நான் இது வரைக்கும் உங்களை என்னைக்கு அந்த மாதிரி பார்த்துருக்கேன், அப்படி பார்த்துருந்தேன்னா நான் ஸ்டார்டிங்லேயே உங்க எல்லாருமே விட்டுட்டு ஓடி போயிருக்கணும், அவரை நம்பி நான் உங்களை விட்டுட்டு போனது பெரிய தப்பு, அது எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நான் என்றைக்குமே உங்களை பாரமாக நினச்சதே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ பேசும்போது அந்த பொண்ணும் மனசில் இருக்கிறதெல்லாம் வெளியே கொட்டி தீக்கிறா. நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா, நீங்கள் போனதுக்கப்புறம் உங்களுக்கு எங்களை பற்றி கவலையே இல்லை, அதான் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கும்போது ஹீரோவும் மன்னிச்சிருங்க நான் இதுக்கப்புறம் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினும் இப்போ இருக்கா. இவங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சமாதானப்படுத்துறான். இங்கே பாருங்க நான் அவங்க எல்லாருமே கண்டிப்பாக விட்டுட்டு போயிருக்க கூடாது தான், அதை நினச்சி நான் இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் நான் அவங்க எப்பயுமே வந்து உங்களை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் இந்த குழந்தைங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது. என்னதான் இவர் இப்படி பேசினாலும் இவர் ஒருத்தரால் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்து இதுக்கு மேலே பார்த்துக்க முடியாது, நம்மளுடைய தேவைக்கு நம்ம கொஞ்சம் சம்பாரிச்சா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நாங்கள் வேலைக்கு போகிறோன்ற மாதிரியே இவங்க எல்லாருமே பேசிகிட்டே இருக்காங்க. ஹீரோயினும் அதை பார்த்துட்டு அதான் இவங்கலாம் சொல்கிறாங்கல்ல, இவங்களும் கொஞ்சம் நமக்கு சேர்ந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா நம்ம எல்லாருமே ஈக்குவலாக க்ரோ ஆகலாம்ல, சீக்கிரமாக நம்மளால் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவுக்கு அந்த ஐடியாவே பிடிக்கல.
டக்குன்னு பார்த்தீங்கன்னா வெளியே போகும்போது ஹீரோயின் அப்படியே கத்திக்கிட்டே இருக்கா. உனக்கு இப்போ என்னதான் பிரச்சனை? இவங்க எல்லாரும் வேலைக்கு போகாம வீட்டில் இருந்தாங்கன்னா நீ ஒத்தால மறுபடியும் தனியாக கஷ்டப்படுவ. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணணும், அதான உன் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்பதான் இந்த குழந்தைங்களுக்கும் இந்த மேட்டர் எல்லாமே தெரிய வருது. ஓ, இவங்க இதுக்கு முன்னாடி லவ் பண்ணி பிரேக்கப்லாம் வேற பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வெளியே சோகமாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் வந்து கொஞ்சம் ஆறுதலாக பேசிட்டு இருக்கா. சொன்னா புரிஞ்சுக்கோ, இவங்களும் வேலைக்கு போறேன்னு சொல்றாங்கல்ல, இவங்க ஒன்றும் சின்ன குழந்தைங்க கிடையாது, இவங்க நல்லா வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவும் என்ன பேசுறதுனே தெரியாம முடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அழுக ஆரம்பிக்கிறான். ஸோ அப்பதான் அவன் சில ஃபிளாஷ்பேக்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இந்த குழந்தைங்க எல்லாருமே மறுபடியும் வீட்டுக்கு கூட்டு வரலான்னு பார்க்கும்போது அவங்க எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு இவன் கம்ஃபர்ட் பண்ணி கூட்டு வந்திருப்பான். நான் இருக்கேன் வாங்க, நான் இருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோவை கம்ஃபர்ட் பண்றாங்க. நாங்க வேலைக்கு போறோம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்க்கும்போது தான் ஹீரோவுக்கு ஆனந்த கண்ணீரே வருது. இவங்க எல்லாரும் எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காங்க என் மேல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீட்டுக்கு வரும்போது நடந்த விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்க்குறான். அதாவது அவனுடைய மாமாவுக்கு அப்பயே தெரிஞ்சிருக்கு வீட்டில் ஆளுங்க வந்து அதிகமாயிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு நடுவில் ஒரு சின்ன செவுரு இருந்திருக்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடச்சிருந்திருப்பாரு. எதுக்காக உடைக்கிறீங்க மாமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை, குழந்தைங்க எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்கல்ல, ஸோ இந்த செவுரு எடுத்துட்டோம்னா கொஞ்சம் இடம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மறுபடியும் வேலை தேடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது இந்த குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலையை எப்பயும் போல பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த மாமா கிட்ட இருக்கும்போது தான் கஷ்டமாக இருந்திருக்கும், ஏன்னா அவரு இவங்க சம்பாதிக்கிற காசையும் வாங்கியிருந்திருப்பாரு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையே கிடையாது. இவங்க எல்லாருமே ஒன்றா சம்பாதிக்கிறதுனால செலவெல்லாம் போக எல்லா காசுமே இவங்க சேர்த்து வச்சு அதுக்கான தேவைகளும் ஒருத்தங்களா பூர்த்தி பண்ணிப்பாங்க. படிக்கணும்னு நினைக்கிறவங்க படிச்சுக்கலாம். அதனால பணத்தால் இதுக்கப்புறம் இவங்களுக்கு கஷ்டம் எதுவுமே இருக்க போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஐசூர் காலில் அவளும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவள் ஆன்டி வீட்டை விட்டுட்டு இவங்க கிட்டே வந்துடுறா. இப்போதான் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடைசியில் நம்ம ஹீரோடைய 2வது அக்கா கிட்ட போயிட்டு ஹீரோ கேட்க ஆரம்பிக்கிறான், என்னக்கா அவர் வரலையா அப்படின்னு சொல்லும்போது ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி அழுகுறாங்க. சரி சரி அழுகாத, அதான் உனக்கு நாங்கள் எல்லாருமே இருக்கோம்ல அப்படின்னு சொல்கிறான். அதாவது அவங்களுடைய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹீரோ கிட்ட பணத்தெல்லாம் கறந்துட்டு இவங்களையும் விட்டுட்டு ஓடி போயிட்டான். ஸோ அதனால தான் அதை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே ஒன்றா ஹாப்பியாக ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இந்த வீட்டில் வாழ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு அதை பார்க்கும்போது தான் சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு வியூவை பார்க்கறதுக்காக தான் நான் இத்தனை வருஷமாக காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறதோடையே இந்த மூவியும் முடியுது. ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல படத்தில் பார்க்குறேன். பாய்.